வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் மகளிராகிய உங்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை, குறிப்பா மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது அத்தனையும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது பொறுக்காத ஒன்றிய அரசு தான், பாசிச பாஜக அரசு தான் நம்முடைய தமிழக அரசுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் கல்வி உரிமை, மொழி உரிமையையும் கை வைக்க முயற்சிக்கிறாங்க. சென்ற நிதியாண்டுல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய மாநிலத்திற்கு கல்வி ஆண்டிற்கு கல்வி நிதியாக எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாங்க நீங்க நினைக்க? அதாவது சென்ற கல்வி ஆண்டுல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்கல. ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. உதாரணத்திற்கு அசாம் மாநிலத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயும், குஜராத் மாநிலத்திற்கு 1,25,000 கோடியும், ஆந்திர பிரதேசத்துக்கு 1,25,000 கோடியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ₹1 கூட கொடுக்கல.